படம் கர்ணன் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஆக்சுவலாக 2 கர்ணன். ஆன் ஸ்க்ரீனில் தனுஷ் சாரை பார்த்தீங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் எங்கள் ப்ரொடியூசர் தானு சார். இந்த படத்தோட செலவு வந்து யோசித்து பார்க்க முடியாத ஒரு செலவு. இங்கேருந்து ஒரு திருநெல்வேலிக்கு போய் அங்கே ஒரு கிராமத்தை உருவாக்கிட்டு நடுவில் பேண்டமிக்கு 1008 பிரச்சனை வந்து திருப்பி அந்த செட் அங்கேருந்து டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி சென்னைக்கு கொண்டு வந்துட்டு சென்னையில் ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி பர்மிஷன் கிடச்ச உடனே திருப்பி அந்த செட்டை கொண்டு போய் அங்கே வச்சு அதை பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அது சொல்லவே முடியாது. அதை எக்ஸிக்யூட் பண்ண வெங்கி சார் அந்த டீம் வந்து தே ஆர் ரியலி குட், டூ குட். அண்ட் மாரி செல்வராஜ் சாரை பற்றி சொல்லணும்னா இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோடனே எனக்கு அடுத்த நாள் தான் ஒர்க்கு. ஸோ கொஞ்சம் லொக்கேஷனுக்கு வாங்கினாங்க. லொக்கேஷன் போனேன், ஒரு 3 மணி இருக்கும். அங்கே போய் பார்த்தா எனக்கு தூரத்தில் வேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன். ஒரே வீடாக இருக்குது, என்னென்னவோ இருக்குது. எனக்கு யாரையுமே அடையாளம் தெரியல. எனக்கு பரிச்சயமான நண்பர்கள் யாரையுமே எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் அந்த ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் வந்து எனக்கு ஒரு கெட்டப்பை ரெடி பண்ணார். ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு பொறுமையாக ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் லொக்கேஷன் வந்துடுங்க சார்னார். அடுத்த நாள் நான் போனேன், என்ன யாருக்கும் அடையாளம் தெரியல. ஸோ என்னவோ நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு மட்டும் புரிஞ்சுது. அந்த கதை சொல்லும்போது தெரியும் இது வெற்றின்னு. ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது இவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது. அது அதாவது எதிர்பார்க்காத மொமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. என்னுடைய ஒர்க் ஒரு 7-7:30 மணி போல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி எடுத்துகிட்டு இருக்காங்களே, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டேரக்டர் சார் என்ன பண்ணார், எல்லோரும் நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்க என்ன பண்ணணும், இவங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுபடி போனார். திருப்பி வந்து பார்த்தா அங்கே வாட்டர் பாட்டில் இருந்தது. அதை எடுத்து டக்குன்னு குடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அதில் தண்ணி கிடையாது, அதில் செட்டுக்கு வச்சுருந்த கெரசின் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது பியூக் பண்ணி அவர் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு கஷ்டம். ரெண்டாவது வந்து தேனி ஈஸ்வர் பற்றி நான் எப்படி சொல்லணும்னா, எப்படி வந்து ரித்விக் கட்டாக் இவங்களுக்கெல்லாம் வந்து சுப்ரதோ மித்ரன் ஒரு சினிமாட்டோகிராஃபர் எவர் பெரிய பலமாக இருந்தாரோ அந்த மாதிரி வந்து தேனி ஈஸ்வரை நான் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயங்கள், அந்த நியூவென்சஸை வந்து லைக் செல்வா சார் யூஸ் பண்ண மாதிரி வேறு யாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நான் நிறையா ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அது படங்களில் வரும்போது அது சில ஷார்ட்ஸ் இருக்காது, நீளம் கருதியோ இல்லை அது வந்து அன்வான்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அவர் பிரமாதமான ஆர்ட் டைரக்டர்னு தெரியும். ஆனால் இவ்வளோ வந்து இங்கே இது பேசினார் பாருங்க, எப்பா எல்லாம் இலக்கணம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு தான் வந்துடுவாங்க போல இருக்கு இவங்கெல்லாம். ஸோ இந்த சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இது மாதிரி சந்தோஷ் நாராயண் சார் சில படங்கள் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா சாரோட பாடல்களால் படம் ஓடிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாபெரும் பலம் வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார் கர்ணன் படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த கூட நடித்த இணை துணை நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். இதுக்கு மேலே நான் இந்த படத்தை பற்றி சொன்னால் என் குடும்பத்தை பற்றி நானே பெருமை பேசுகிற மாதிரியான ஒரு சுய புராணம்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் லாட். அண்ட் மாரி செல்வராஜ் சார் வந்து ஒவ்வொரு படமும் இதே மாதிரி பிளாக் பஸ்டராக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நடக்கும் அது. அதே மாதிரி இங்கே தானு சார் அவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட், அதே நேரத்தில் எல்லாரையும் போய் சேரக்கூடிய படங்களாக இருக்கும். அடுத்தடுத்த படங்களும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லாட். இந்த கர்ணன் வந்து ரிலீஸ் ஆனப்போ மிகப்பெரிய வெற்றி கிடைச்சா கூட எல்லாருமே சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணாங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஏகப்பட்ட சிக்கலில் இருந்தோம். எல்லாருமே நிறைய இழப்புகள், நிறைய பிரிவுகள், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அதனால் செய்ய முடியல, அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு இருந்துச்சு, இவ்வளோ பெரிய உழைப்பு வாங்கியிருக்கோம், எல்லாட்டையும் வேலை வாங்கியிருக்கோம், எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம், எல்லாட்டையும் சண்டை போட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த வெற்றியை பகிர்ந்தளிக்கவே முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த வெற்றியை அவங்களுக்கு அதிகபட்சம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ண கூட செய்யலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா படம் வேலை பார்த்துட்டே இருந்தோம், எல்லாருமே பயத்தோடய வேலை பார்த்தோம். படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒருத்தரோட முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக எனக்காக ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் முதல்ல ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் தானு சார்கிட்ட, சார் மீடியா வேண்டாம் சார், மீடியா இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரெகுலராக இல்லாமல் சும்மா எல்லாமே ஜாலியாக இருக்கலாம், மீடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மீடியா கூப்பிடல. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக முடியட்டும், அது சும்மா ரெகுலர் ஃபார்மெட்டாக வந்து எல்லோரும் பேசிட்டு போக வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் மீடியா கூப்பிடல. ஆனால் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் அது பிளானு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் இருப்பேன். இன்றைக்கி மெயின் வந்து இன்றைக்கி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு யோகி பாபண்ணை சொல்லணும். யோகி பாபண்ணை வந்து பெரியரும் பெருமாள் கதை சொன்ன நாளில் இருந்து தொடங்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஒரு 1/2 அன் ஹவர் கதை சொன்னேன். அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒரு அன்னிலேருந்து ட்ராவல் ஆகுது, லைஃப்பில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. கர்ணன் வந்து
பரியர் பெருமாள் எந்த மாதிரியான உழைப்பை அவர் கொடுத்தாரோ, எந்த மாதிரி அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து தனக்குள்ள திறமைகளை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோட லைஃப்பை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இவன் இதுக்குள்ளேருந்து கதை சொல்கிறான், இதுக்குள்ளேருந்து அவன் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறான், நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் முதல்ல எனக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு பரியமல் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் கர்ணன் அதுதான், கர்ணன் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு அவருக்கு, அந்த ஸ்பேஸுமே அவர் வந்து யோசிக்காமல் பண்ணி கொடுத்தார். கர்ணன் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் கூட கண்ட்ரோலாகவே இருந்து அதை வந்து மாறி படம் இது மாறிக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் கூடவே வந்து சப்போர்ட் பண்ணார். அண்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இது சும்மா என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப நாள் பக்கத்தில் நிற்க வச்சு பேச சொல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதான் ஏன்னா என்ன சொல்கிறதுனா ஒரே வார்த்தை தான், மாதிரி வந்துடுற மாதிரி பண்ணலாம் மாதிரி இவ்வளோதான். டைலாக் என்ன டைலாக் அப்படிங்கிறதே வந்து அந்த ஸ்பாட்டில் அங்கே வச்சு சொல்லுவேன். ஏன்னா இதான் பேசுகிறீங்க, இதான் பேசுகிறீங்க, இவ்வளோ தான் பேசுகிறாங்கன்னா அவ்வளோதான் பேசுகிறீங்கன்னா இதை மட்டும் சொன்னால் போதும்னா இதை சொன்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பக்கத்தில் ஆட்களை பார்த்துட்டே இருப்பார். இவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன சொல்ல போகிறான்னு அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் கூடவே இருந்து இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் இல்லை, இவன் வந்து அண்ணன் வந்து டே மாமனில் மிஸ் பண்ணி விட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார். நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து என்ன சொல்கிறது, எப்படி சில மனிதர்களை வந்து இப்போது தனுஷ் சார் நான் சொல்லுவேன் அடிக்கடி, எந்த கதை யோசித்தாலும் அவருக்கு முகம் வரும். பட் நம்ம வேறு பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவோம், அவர் டேட்டுக்காக வேறு படம் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த கேரக்டர் யோசித்தாலும் புளியங்குளம்னு ஒரு ஊரை யோசிச்சோன்னா அதில் யோகி பாபன் முகம் வராமல் இருக்கவே இருக்காது. அதனால் வந்து அந்த திருநெல்வேலி பக்கம் கதை யோசித்தோம்னா கண்டிப்பாக அண்ணன் இருப்பார். அதனால் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அண்ணனுக்கு இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. டாக்டர் பட்டம் வாங்கிட்டீங்க வந்து. அப்படியா, ஆப்ரேஷன் தேட்டர் கூட போகிறாங்க. இது சந்தோஷமான விஷயம். அண்ணன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களாம். தம்பி டாக்டர் யோகி பாபு அவர்கள் அந்த டாக்டர் பட்டத்தை பற்றியும் டாக்டரினுடைய அந்த வேலைகளை பற்றியும் இப்போ பேருரையாற்றுவார். சார் மேலே வாங்க சார், அண்ணன் கொடுத்துட்டு சீல் மேலே வாங்க மேலே வாங்க சார். ஆமாம் நீங்கள் தான் சார் ப்ரொடியூசர். மாறி சொன்னாப்புல மாமன்னன் வந்து மிஸ் பண்ணிட்டேப்பா அப்படின்னு இருப்பா, நான் சொல்லிட்டு ரிசல்ட் அனுப்பிக்கிறேன். நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன். ஆனால் நான் உன்னை வந்து மாமன்னில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாப்புல. இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் நட்பு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். நான் வந்து இந்த படத்தை பற்றி எந்த மேடையில் பேசினாலும் சொல்கிற ஒரே விஷயம் வந்து உழைப்புனா என்னங்கிறத நான் இந்த படத்தில் பார்த்தேன்னு. ஸோ இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாரும், உழைப்பையும் தாண்டி நிறைய விஷயங்கள் கொடுத்த எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் மாரி சார் அண்ட் தானு சார், தேங்க்யூ வெரி வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். மாதிரி வந்து இதை பேச வேணாம் அப்படின்னு என்னை கூப்பிடும்போது சொன்னாப்புல, அதனால் நானும் வந்து நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன். ரெண்டே விஷயந்தான், அண்ணன் தானு தம்பி மாறி ஓராண்டு அதிலே எல்லாமே அடங்கிருச்சு. சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் சினிமாவில் நான் பாட்டு எழுதிட்டேன். தனுஷுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த மன்மதராசா அந்த பாடலை எழுதி வாங்கினது வந்து சுப்பிரமணிய சிவா. இதில் வந்து இந்த சொந்த புகழையும் அதை சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து தனுஷுக்கு பக்கத்தில் சிவா என்னவா இருக்காருங்கிறத நம்ம எல்லோரும் பார்க்குறோம். அப்படி வந்து ஒரு வெற்றி என்பது யார் பக்கத்தில் யாரை நிறுத்துகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து மாறி என் பக்கத்தில் தம்பியாக நிற்பது தான் எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஒரு 2000 பாட்டு நான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டிலும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள், புதிய செய்தியை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வாய்க்கிறது ரொம்ப குறைவு. என்னென்னா ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னாக்க அந்த பாட்டை தேர்வு செய்யக்கூடிய இயக்குனருடைய ரசனை மட்டமும் அறிவு மட்டமும் தான் ஒரு பாடலாசிரியனுடைய வெளிப்பாடு. அப்படி வந்து ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிட்டா ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்படி எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு
பார்த்திங்கன்னா இப்போ வந்து அசுரனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எள்ளுவய பூக்களே, அது வெற்றிமாறன் என்கிற ஒரு இயக்குனர் இல்லாமல் அந்த பாடல் வரி வருவதற்கு சாத்தியமே இல்லை. அதே மாதிரி தட்டாம் தட்டாம் பாட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏன் ஆள் பண்டாரத்தின் தான் நாங்கள் எழுதணும், அப்புறம் மஞ்சனத்தின்னு காலம் எங்களை மாற்ற வைத்தது ஏன் ஆள் மஞ்சனத்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி தம்பி எழுதியிருக்கக்கூடிய கண்டா வர சொல்லுங்கள் பாட்டாக இருக்கட்டும். பொதுவாக வந்து பாட்டுங்கிறது வந்து ஒரு வெற்றி அடைகிறதுக்கு, சினிமாவை வந்து ஒரு ஈர்க்கிறதுக்கு, அல்லது ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து குறிப்பாக கர்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறி எழுதியிருக்கக்கூடிய 2 பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும் அப்படின்னாக்க, வாள் எடுத்து நின்னாம் பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஜெயிச்சவன் எவனும் இல்லைன்னு அதில் வார்த்தையே வராது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த படம் மாபெரிய வெற்றி அடைந்ததுன்னு நான் நம்புகிறேன். அதாவது ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறது முக்கியமே கிடையாது, சண்டை போட எவனும் இல்லைன்னு அந்த வரி எழுதியிருந்தால் நான் அப்போவே வந்து சொன்னேன். இந்த படம் இல்லை, பரியேறும் பெருமாள் படத்துலேயும் எல்லா பாடல்களையும் நான் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி, நான் பாடல் ஆசிரியருங்கிறதுனால ஆசிரியராக இருந்து நிறைய வரிகளை திருத்தி கொடுத்தேன் என்பது சந்தோஷ் நாராயணனுக்கு தெரியாது. நிறைய வந்து அந்த படத்துலையும் நான் எழுதியிருக்க வேண்டியது தான், வேறு வேறு காரணங்களால் எழுதுகிற வாய்ப்பு இல்லாமல் போனது. என்றாலும் தம்பி எழுதுவதும் நான் எழுதுவதும் வேறு வேறு அல்ல. இந்த படத்தில் வந்து தட்டாந்தட்டா எழுதும்போது நிறைய காதலை பற்றி என்னை விட அதிகமாக காதலித்தவன் தம்பி. அதனால் அந்த இலக்கியத்தை தம்பி நீ வந்து டக்குன்னு பரவாயில்ல, தங்கச்சியெல்லாம் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ நாகரிகம் கருதி மறைப்பது எல்லோருக்குமே தெரியும். படத்தில் இவ்வளோ காதல் இருக்கும் பொழுது நீ ஒரு காதலோடு நின்றுருக்க வாய்ப்பே இல்லைன்னு உலகமே அறியும். எப்படி காதல் என்னை எழுத சொன்னாங்கிறத சொல்ல வரேன் நான். அண்ணனுக்கு வந்து ஒரு தம்பி சொல்லி கொடுக்குறது. இன்னொன்று வந்து என்னென்னா, பாட்டு எழுத போனாலே வந்து எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி நிச்சயமாக நாங்கள் பாட்டு எழுதணும்னு தெரியும். ஏன்னா ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எங்களுக்கு குறைந்தபட்சம் 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் நாங்கள் எழுதின வரின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் எழுதியிருப்போம். ஆனால் அந்த 1 வாரமும் நாங்கள் பேசின பேச்சிருக்கு இல்லையா, அது 10 கர்ணன் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பான். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மாறி கூப்பிட்ருக்காமா அப்படின்னோடனே மற்ற பாட்டெலாம் எப்போ முடிக்கிறதுன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஒத்த பாட்டுக்கே 1 வாரம் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து உற்சாகமாக பாட்டு எழுத வைப்பான். இந்த ஏழு மஞ்சனத்தி பாட்டில் காதலை பற்றி சொல்லணுண்ணே அப்படின்னு சொன்னான். அது ஒரு வேகமான ஒரு துள்ளல் இசை பாட்டு, ஒரு ஆடி சந்தோஷமாக காதலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அவன் வந்து அந்த பாட்டுக்குள்ளே மட்டும் தான் எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப ரசித்த நான் இடம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு இடங்கிறது வந்து அந்த பாட்டுக்கு இடையிலே வந்து தனுஷ் போய் சாராயத்தை குடிச்சிட்டு வருவார். அந்த அக்கா வந்து தட்டை எடுத்து அடித்து ஓங்கி ஒரு அடி அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு சாராயம் குடித்த தம்பியை அடித்ததில்லை, சாராயம் குடித்த ஹீரோவை அடித்த ஒரு பெண் இருக்குல்ல, அது மாரி படத்தில் மட்டும்தான் சாத்தியம். குடியினால் இந்த சமூகம் எப்படி கெட்டழிந்து போய் கொண்டு இருக்கிறது என்பதை வந்து இவ்வளோ ஒழுக்கமாக ஒரு ஹீரோ, அதுவும் வீரனாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். அந்த கதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி 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 காதலை சொல்லணுண்ணே காதலை சொல்லணுண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நானும் என்னடமோ சொல்லி சொல்லி பார்த்தேன். ஒரு காதல் வந்து அதிகபட்சம் கண்ணியரின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணிற் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகம் அப்படியெல்லாம் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த லவ் எப்படி சொல்கிறதுன்னு சிம்பிளாக ஒன்று சொன்னால், அண்ணே இந்த கக்கத்தில் வச்சுருக்கிற துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கிற ஒரு ஆசை வரும்லண்ணே, அதானே லவ் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அந்த பாட்டில் எழுதிட்டேன் நான். கக்கத்தில் வச்ச துண்டை தோல் மேலே போட்டு விட்டா தோரணையா நாறு நடக்க வாலிபத்தை ஏற்று விட்டான். அந்த பாட்டு வந்து அந்த தேட்டரில் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட வரைக்கும் எல்லாரும் கை தட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மக்களோடு மாறி எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதையும் தாண்டி மக்களோடு மட்டுமல்லாமல் பணியாற்றுகிறவரோடும் அவன் எவ்வளோ உண்மையோடு இருக்கிறான், எவ்வளோ அன்போடு இருக்கிறான் என்பதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு மாறி மாதிரி இன்னும் நிறைய தம்பிகள் வருங்காலங்களில் கிடைப்பார்கள். மாறிக்கு நன்றி, வணக்கம். ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், சாதாரண ஆள் இல்லை ராமலிங்கம். இப்போ பேசுவான் பாருங்க. இருந்தா நீ வேற பேச வரவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரு, பதட்டமாக்கி விட்டுரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், அதாவது நான் பண்ண ஒரு 22 படங்களில் நான் ஒரு என்னுடைய முக்கியமான படமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த கர்ணன் தான் என்னை வந்துட்டு பாமர மக்களிடம், அதாவது ஆர்ட் டைரக்ஷன், அதாவது கலை இயக்கம் அப்படின்னா என்னன்றத இந்த படம் தான் வந்துட்டு பட்டி தொட்டி எங்கும், அதாவது ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு அந்த படத்தில் இருக்கிற ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் என்ன மதிப்போ கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலுக்கான ஒரு மதிப்பையும் மரியாதையும் இந்த படம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. எப்படி சொல்கிறேன்னா,
படத்தில் நாங்கள் செட்டு போட்டோம், இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். அது தாண்டி இந்த ப்ரமோஷன் பாட்டு இருக்குல்ல, தம்பி வந்துட்டு என்கிட்ட அந்த ஐடியாவை தம்பி தான் சொன்னார், மாறி தான் சொன்னாப்புல. ஆனால் அது மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகம் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே எந்த ஆர்ட் டைரக்டரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன். அதாவது ஆர்ட் டைரக்டர் எல்லோரும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதை ஸ்க்ரீனுக்கு முன்னே கூட்டின்னு வந்து ஒரு ஹீரோவை, அதாவது நான் ஆக்சுவலாக தனுஷ் சார் நான் தான் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அதை அந்த வேலையை வந்துட்டு எனக்கு கொடுத்தப்போ அது வந்து அந்த அந்த ஒரு செகண்ட் மொமெண்ட்டில் தான் அதை சொன்னாப்புல தம்பி. வேற ஒரு தம்பி தான் வரைகிறதா இருந்துச்சு. அப்புறம் அவன் ட்ரெஸ்லாம் போட்டு நின்னா, அதுக்கப்புறம் டக்குன்னு எனக்கு கூப்பிட்டு நீங்கள் பண்ணுறீங்களாண்ணா, சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்டில். ஏன்னா அதை நான் தான் வரைஞ்சேன், லைவாகவே இந்த படம் பார்க்குறது நான் தான் வரைஞ்சேன். அதை நடிக்கவும் செஞ்சு வரைகிற மாதிரி அந்த ஸ்பாட்டில் அந்த அந்த விஷயத்தை எனக்கு வந்து கொடுத்தாப்புல. அது வந்து என்னென்னா, அதாவது எந்த ஆர்ட் டைரக்டருக்கு, அதாவது உலகத்திலே எந்த ஆர்ட் டைரக்டருக்கு கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன். அதனால் ஒரு ஆர்டிஸ்டாகவும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஆர்ட் டைரக்டரை தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனில் உலகம் முழுக்க தான் வரையக்கூடிய படத்தை மக்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய பெரும் வாய்ப்பை எனக்கு அளித்த தம்பி மாரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த இந்த படத்தோட இதுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் மாறி வந்துட்டு, அதாவது நான் படத்துக்கு தாண்டி வெளியில் நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். மாறி படத்தை தாண்டி வெளியில் மாறி வந்துட்டு சில பேர் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாறி வந்து சீரியஸ்னஸ் அப்படியா அது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வேலையில் ஒரு மனிதன் அது வந்து பொறுப்பாக அதை தான் பார்க்கணும். நம்ம அதை வந்துட்டு கோபமாக பார்க்கக்கூடாது, ஒரு பொறுப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் மாறி அது கிடையாது. மிகச்சிறந்த, அதாவது எப்படி சொல்கிறதுனா நகைச்சுவை, அதாவது ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பெரிய ஆளாக தான் நான் மாறியை பார்க்குறேன். அதாவது மாறி மாதிரி ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆளை நான் பார்க்கவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மனிதன் கூட தொடர்ந்து ஒரு மாதம் கூட அவங்க கூட பயணிக்கலாம், நம்மளுக்கு போரே அடிக்காது. மாரி செல்வராஜ் கூட ஒரு மாதம் கூட தனிமையில் ரெண்டே பேர், ஒன்று மாரி செல்வராஜ் நம்மளா இருந்தேன்னு வச்சிங்களா, நிச்சயமாக உங்களை ஒரு நிமிடம் கூட உங்களை வந்துட்டு அதாவது போர் அடிக்காமல் வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக நான் பார்க்குறேன். ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸ். ஒரு ஹியூமர் படம் எடுக்கணுன்னா எனக்கு இதெல்லாம் தாண்டி மாரி செல்வராஜ் பயங்கரமான ஒரு படத்தை எடுப்பார்ன்றதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ். இந்த ஹியூமர் சென்ஸ் எங்கிறது வருதுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அதுவாகவே தம்பி இருக்காப்புல. அதுதான் விஷயம். ஹியூமர் சென்ஸ்ன்றது மக்களோட, அந்த மனிதர்களோட பழகின அந்த மனிதர்கள்ட்ட இருந்து வர அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த பரியரும் பெருமாள் நடித்த அந்த இவர் ஒரு பேட்டி பேசுகிறாரு. இது மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு அழ சொன்னார், என்னால் அழ முடியல, திடீர்னு வந்துட்டு டப்புன்னு அடிச்சுட்டாரு, என்ன அடிச்சுட்டு நான் அழுகுறேன், நான் என்ன அடிச்சுட்டேன் அப்படின்னு நான் பார்த்துட்டு அடிச்சுட்டு அழுகுறேன், கூடயே வந்து அதுக்கப்புறம் அவருமே அழுகுறாரு, என்னை பார்த்துட்டு அழுதுட்டு சரி அழுவாதீங்கன்னாரு. இதுதான் ஒரு படைப்பாளி. அதாவது அவர் அடிச்சுட்டா, ஏன்னா ஒரு அடித்தா அவர் வந்து அவருக்கு அழ வரமாட்டுது, சரி அடித்தா அழுவாரான்னு அடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் அழுவுறது தாங்க முடியாது, ஒருத்தன் கூட அழுவுறது இருக்குல்ல, இது யாருமே பண்ண முடியாது. இதுதான் வந்து படைப்பு வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா, இந்த உணர்வுல இருந்தால் ஒரு படைப்பு நேர்மையாக வருதுன்னு நான் நம்புகிறேன். அதாவது மாரி செல்வா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. இப்போ என்னை வந்துட்டு அம்மாவா இங்கே வந்து என்னை அறிமுகப்படுத்திருக்கு, என்ன அம்மா அவன் காட்டுருக்கு, அவங்க இங்கே பேசுகிறாங்கல்ல, இந்த தன்மை தான் மாரி செல்வராஜ். இங்கே இருக்கிற அம்மாக்கள், தமிழ் சினிமா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் போடலாம். ஆனால் இயல்பிலேயே மாரிக்கு அந்த குணம் வராது. ஏன்னா தான் பார்த்த மனிதர்கள் அவங்க கிடையாது, தான் பார்த்த கலர்கள் அது கிடையாது, தான் பார்த்த குணங்கள் அது கிடையாது. அப்போ எளிய மனிதர்களை தேடி பயணிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னா, தன் வாழ்விலிருந்து மாரி செல்வராஜுக்கு வருது. அப்படி தான் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அதாவது புராணத்தில் இருந்த பாரதத்தில் இருந்த கர்ணனுக்கு அம்மா யாருன்னே தெரியாது, ஆனால் மாரி செல்வனுடைய அம்மா இந்த உலகத்துக்கே தெரியும், கர்ணனுடைய அம்மா. அப்படிதான் அதுவும் எளிய மனிதர்களுடைய முகமாக காட்டுறது இருக்குல்ல, அதுதான் அது. ஒன்று நீங்கள் இன்னராக மாரி செல்வராஜுடைய படைப்புகளில் நீங்கள் இன்னராக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஹீரோக்களுக்கு ப்ரமோஷன் பண்ண மாரி செல்வராஜ் படம் எடுக்கல, எளிய மனிதர்களை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் அவங்கள பயன்படுத்துகிறாரு. தானுசார் மாதிரியான ஒரு ப்ரொடியூசரை பயன்படுத்துகிறாருன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இந்த அம்மா சொன்னாங்கல்ல, வந்து என்னை வந்து இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துகிறாரு, அதுக்காக தான் மாறி படம் எடுக்கலப்பில். மாரி அம்மா சொன்னாங்கல்ல, என்னை வந்து இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துகிறார், அதுக்காக தான் மாரி செல்வராஜ் படம் எடுக்கலப்பில். அந்த இவர் நம்ம பெரியாரின் பெருமாளுடைய அப்பா சொன்னார்ல, அதுக்காக தான் மாரி செல்வனுடைய படைப்பு. அதாவது இதை எல்லாமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஐக்கான் வேணும். அந்த மாதிரியான ஐக்கானை தான் நான் தனுஷ் சாரை பார்க்குறேன், அவருடைய பார்வையில் இருந்து அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக ஒரு மனிதன் படைப்பு என்பது எளிய மனிதர்களுக்கான படைப்பு தான் இங்கே நேர்மையான படைப்பு. எளிய மனிதர்களை ஒரு இம்மி அளவு நகர்த்தவில்லை என்றால் அது படைப்பாக இல்லை என்பதை மாரி செல்வராஜ் அவருடைய படைப்பின் வாயிலாக இங்கே எல்லாருக்கும் சொல்லிக்கின்னு வராரு.
பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், நாளைக்கு வர மாமன்னனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே என்னுடைய சாதாரண எளிய மக்களின் வீடுகளில் இருந்தால் வருவார்கள் என்பதுதான் மாரிசெல்வனுடைய சித்தாந்தமாகவும் கருத்திலாகவும் படைப்பாகவும் இருக்கும். நாளை எந்த படம் பண்ணாலும் அதுவாக தான் இருக்கும். மாரிசெல்வராஜ் கிட்ட இருக்கிற படைப்புகள், அதாவது அவருடைய வாழ்வில் இருந்து நான் வந்து மாரிசெல்வராஜை முழுமையாக உள்வாங்கணும். என்னென்னா, மாரிசெல்வராஜுடைய நான் பயணிக்கிறதுக்கு முன்னே அவரோட புத்தகங்களை வாசித்தேன். மாரிசெல்வராஜுடைய புத்தகங்கள் அவர் தம்பியாக உறவாக நட்பாகிட்ட அப்புறம் தான் வாசித்தேன். வாசிக்க மாரிசெல்வனுடைய மதிப்பு எனக்கு வந்துட்டு கூடிக்கிட்டே போச்சு. எப்படின்னா, இதுவரையில் நான் உண்மையிலே நான் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன், நான் வாசிப்பாளன். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எழுத்தினுடைய நடை இருக்குல்ல, இதுவரையிலும் எந்த ஒரு ரைட்டரையும் நான் பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி அதாவது ஒரு வரிக்கும் வந்துட்டு ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளனாக தான் நான் முதல் பார்க்குறேன். இதை தாண்டி மாரிசெல்வராஜ் ஒரு கதாநாயகனை பார்க்குறேன். ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இப்படியான இலக்கியம், படைப்பு இது எல்லாத்தையும் உள்வாங்கி தன்னை வந்து ஒரு தனக்குள்ள ஒரு கதாநாயகனை யோசிச்சா தான் இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும். கதாநாயகனா சூப்பர் ஹீரோ கிடையாது. சமூகம் சார்ந்த மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறன்ற இடத்துல கதாநாயகனை தன்னை யோசிக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகளை படைக்க முடியும். நாளை மாரிசெல்வராஜ் கிட்ட புதைந்து கிடக்கும் வாழ்வியலும் வாழ்க்கையும் நாளை ஆகப்பெரிய பெரும் படைப்புல இந்த தமிழ் சமூகத்தை ஆராதிக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு பெருசாக பேச வராது. அது வந்து மிமிக்ரி. இவன் வந்து நம்ம கூப்பிடாமலே பாஜக வந்திருக்காரு. இவன் பேசுறாரு. நீங்க பேச வேண்டியதான், நீங்க பாஜக தான் பேசுறீங்க. இல்லை, நீங்க என்ன சொல்லணும், நீங்க வந்து நீங்க உடம்புக்கு வந்து பாஜக தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பாருங்க. இல்ல சீரியஸா இல்லை ஒரு நிமிஷம் முதல்ல ஸ்டேஜில் பேசுறது செல்வம். ஸ்டேஜில் பேசுறது எனக்கு வராது. அதில் நான் டேரக்டர் என்னதான் பேசுறீங்க தெரியல. இல்லை சொல்லுவேன் உண்மையிலேயே இல்லை நிச்சயமாக பேசுவேன். நான் டேரக்டர் மாதிரிலாம் பேசுவேன். பட் இப்போ ஸ்டேஜில் நீங்க பாருங்க, நீ கண்ணை மூடுங்க, அவே அவரோட மாதிரி இருப்பாங்க. பேசுங்க சார். சொல்லுவோம். இல்லை சொல்லுவோம், அது இப்போ ஸ்டேஜ் முன்னாடி யார் சார் வெயிட் பண்ணுறாங்க சார்? என்னால் பேச வராதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு மாதிரி குச்சமாக இருக்குது, பேச முடியாது. தனியாக நான் கீழே ஒன்று பேசுவேன், நான் மேலே ஒன்று பேச முடியாது. இல்லை, இப்போ கர்ணன் படத்தை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாரு செல்வம். அப்படியே ஒரு 1 ஹவரில் படித்து முடிச்சிட்டேன். நான் படித்து முடிச்சுட்டு சொன்னேன், ரொம்ப பிரபலமாக இருக்குது செல்வம், இது அப்படியே நம்ம வந்து ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கிரிப்டில் இருந்த ஒரு லைன் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே பண்ணோம். அன்வான்ட் விஷயங்கள் எதுவுமே எடுக்கல ஃபிலிமில். அவர் என்ன எழுதியிருந்தாரோ, அவர் அந்த தட்டான்லேருந்து நத்தையிலேருந்து கழுதையை கட்டி போடுறது எவ்ரிதிங் அவர் வந்து அது ஷார்ட் பை ஷார்ட் அதில் வச்சுருந்தார் ஸ்கிரிப்டில். அது ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நேர்மையாக ரொம்ப உண்மையாக இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே. ஸோ லைஃப்குள்ளேருந்து அந்த கதைகள் அந்த விஷயங்களை பண்ணியிருந்தது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. தானு சார் வந்து கேமரா சைடில் வந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதில் இங்கே ரொம்ப நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். என்னென்னா என்னோடய டீமில் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸு, கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற எல்லா ஃபோட்டோபிளட் ஆகட்டும், ட்ராக் அண்ட் ட்ராக் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே வந்து முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அது வந்து டேரக்டர் செல்வமும் வந்து அது மாதிரி அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். இப்போது ராமலிங்கம் சொன்ன மாதிரி ஹியூமராக அவங்க கூட அவர் நான் லைவாக பார்த்துருக்கேன். சீரியஸான ஆள் கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். அட் த சேம் டைம் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸு கேமரா டிபார்ட்மெண்ட் சொல்ல, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அவங்க எல்லாம் வந்து டு த கோர் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க.
அதில். அந்த ஐயெல்லாம் வந்து மாஸ்டர் வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வேலை பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் வந்து நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணோம், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு அது கோரிய சொல்ல வார்த்தைகள் தெரில. நட்டி சார் கூட வந்து ஒர்க் பண்ணது பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதே மாதிரி சமுராஜ் ஐயா வந்து ரொம்ப அவங்களாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் சார், அலம்பு சார், மொத்த டீமே வந்து ரொம்ப பிரமாதமான ஒர்க் பண்ணோம். நாங்கள் வந்து ஷூட்டிங் முடியும் போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நான் ஜென்ரலாக நான் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எம்டி ஷாட்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் கர்ணன் வீட்டெல்லாம் நின்று நான் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணேன். நான் கொஞ்சம் எமோஷனலாக அந்த கேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணேன் மைண்டாக ஒர்க் பண்ணும்போது. அந்த வீடு அங்கே இன்னும் ஒரு தம் அடிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தேன் நான். ஸோ கர்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். இப்போது மாமன்னன் பண்ணிகிட்ருக்கோம் செல்வம் கூட சேர்ந்து, அது இன்னொரு டைமென்ஷனில் இருக்குது. அண்ட் கர்ணன் வந்து இன்னும் நிறைய விருதுகள் வரணும், அதுக்காக காத்துட்ருக்கோம். இந்தியாவின் மிக முக்கியமான டைரக்டராக மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழ்த்துக்கள். தானு சார் வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. டீமில் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. பரியன் பெருமாள் எப்படி ஒரு பிரேக்காக இருந்ததோ, கர்ணன் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போன ஒரு படம். நிறைய பேர்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிது. கர்ணன் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் என்னோடய கரியர்லேயே. மாரி செல்வராஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தானு சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ரிலீஸ் டைமில் கூட வந்து லாக்டவுன்லாம் போடுவாங்க என்ன அப்படின்னு நான் மாரிக்கிட்ட பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார், ப்ரோ தானு சார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் தைரியமாக நீங்கள் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எங்களை எல்லாருக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இருந்தார். முக்கியமாக சொல்லணுன்னா வந்து ஒரு படம் அவரோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு புது லேர்னிங் தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு டேரக்டர்கிட்டையும் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஆனால் மாரி செல்வராஜ்கிட்ட ஒரு நாளுமே வந்து நிறையா கற்றுக்கிறேன் நான். அவரோட அப்ரோச்சும் தனியாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபார்மெட்லாம் நீங்கள் வைக்காதீங்க, எடிட்டு அப்படின்னு டெக்னிக்கலாக ஒரு ஃபார்மெட்டோட ஒர்க் பண்ணாதீங்க, நம்ம உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான அப்ரோச் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவரோட ரிலீஸ் பண்ணுற ஒரு போஸ்டராக இருக்கட்டும், இந்த ஷீல்டு வரைக்குமே சரி, எல்லாமே வந்து அவரோட தாட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிப்பார். ப்ளஸ் ஒரு ட்ரெய்லர் விட போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸ்டர் விடுறதுலேருந்து, ஸோ படத்துக்கு இந்த போஸ்டர் விட போகிறோம் அந்த மாதிரி ட்ரெய்லர், ஸோ எல்லாமே ஒரு பக்கா பிளானில் அவரோட ஃபுல் கண்ட்ரோலில் ஒரு படம் வந்து அவர் இது பண்ணுவார். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியனுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற லிபர்ட்டி கொடுத்து கரெக்டான ஒரு வேலை வாங்கணும்னு நினைப்பார். ஸோ நான் தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரேன். கர்ணனில் கற்றுக்கினது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன். எஸ்பெஷலி அவர் யூஸ் பண்ணுற மெட்டஃபர்ஸ், அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிறது, அது எல்லாமே வந்து எல்லாமே அவர் வந்து புரிய வைப்பார், எல்லாமே க்ளீனாக சொல்லுவார், சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால எனக்குமே வந்து வேலை ரொம்ப ஈஸியாகவும் அமைஞ்சுது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தம்பி மாரி செல்வராஜ் உள்ளிட்ட அத்துணை கலைஞர்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, நண்பர்களே, குடும்ப உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதல் நன்றி சொல்லணுன்னா தம்பி தனுஷுக்கு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, மாரி செல்வராஜை கண்டெடுத்த விஞ்ஞானி அவர் தான் சார் இந்த மாதிரி மாரி செல்வராஜ் அனுப்புகிறேன், நீங்கள் கதை கேட்டுடுங்க சார் அப்படின்னாரு. உண்மையிலேயே தெரிஞ்சோ தெரியாமலையோ பரியரும் பெருமாளுக்கு வந்து தேட்டர் கிடைக்கல. உடனே நான் போய் இது முனிக்கண்ணையர்கிட்ட சண்டை போடுறேன், ஏன் படத்துக்கு நல்ல டாக் வந்துருக்குது, ஏன் தரமாட்டேங்க, முதல் கொடுங்க, படத்துக்கு தேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன அறியாமல் அந்த படத்து மேலே, அந்த மாரி செல்வராஜ் மேலே ஒரு பற்று பாசம் உற்று உணர்வுன்ற மாதிரி அந்த படத்தில் ஐக்கியமாகி அந்த படத்துக்கு நிறைய தேட்டர்களை வாங்கி தந்தேன். அது தொடர்ச்சியாக என்னவோ தெரியல, அந்த தம்பியே என்கிட்ட வந்து கதை சொல்கிறாரு, புக்கு கொடுக்குறாரு. முதல் அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்பொழுதே அந்த இன்ட்ரடக்ஷனே தெரியுது, இது எங்கேயோ என்னை எத்தும் போகுது. எப்படியும் வந்து துப்பாக்கியினுடைய ஒன்லைன் படித்த உடனே முருகதாஸ் கதை சொல்ல வரும்போது, வேணாம்ப்பா
கதை சொல்ல வேணாம், படம் ஹிட் ஆகும், நீ எடுத்துடு அப்படின்னு சொல்லி தடுத்தேன். அதே மாதிரி தான் தம்பி மாரி செல்வராஜுக்கும் சொன்னேன், இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய இலக்கு அடைய போகுது, அதனால் உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். என்ன தெரியவில்லை, ஒரு இனம் புரியாத ஒரு கிளேசம் அந்த தம்பி மேலே எனக்கு அதிகமாக நாளுக்கு நாள் ஒரு தாய்க்கு மேலான ஒரு பாசமாக அவர் மீது பாசத்தை பொழிஞ்சுன்னு இருக்கிறேன். படத்தினுடைய உழைப்பு வந்து சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்குகள் நோக்கி அவங்கவுங்க பயணிக்கிறாங்க. பட் ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் புகுந்து அவர் ஒர்க் பண்ணுறது. அதிகமாக நான் லொக்கேஷன் ஒரே ஒரு நாள் தான் போனேன், அதுவும் வெயிலில் அதாவது அந்த மாதிரி ஒரு வெயில், அந்த பாறை பக்கத்தில் இருந்து ரோட்டில் எடுத்துன்னு இருக்கிறாரு. மேட்ரு அப்படி போயிட்டு உடனே பார்த்து சொல்லிவிட்டு உடனே கிளம்பி தனுஷ் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு உடனே நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு தடவை என் பையன் சொன்னால், அந்த மாதிரி அவரே பெயிண்ட் அடிச்சுன்னுக்கிறாருப்பா, அவரே எல்லா வேலையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் எடுத்து செய்தது மாத்திரம் இல்லை, இந்த படத்தினுடைய ஒவ்வொரு நூக்கன் கார்னர் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் எது ஒன்று எடுபடாது. இந்த படத்துக்கு எல்லாமே நான் பப்ளிசிட்டி பண்ணேன்னு எனக்கு தான் அந்த பேர் கிடைச்சாங்க. அந்த பேருக்கு காரணமே மாரி செல்வராஜ் தான். அதாவது என்னன்னா, அவ்வளோ பிரமாதமான ஒரு ஏற்பாடுகளை அதை கரெக்டாக தம்பி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சுப்பிரமணிய சிவா சொன்னார், இந்த மாதிரி அவர் எல்லாத்துலேயுமே பங்களிப்பு நல்லா பண்ணுறாருன்னு. அதொன்று ஒரு தடவை அந்த அன்னைக்கு ஷூட்டிங் பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்டண்ட் இயக்குனர்னால் எனக்கு வந்து சுப்பராயன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அவருக்கு வந்து அவர் ஈண்டெடுத்த தவப்புதல்வன் தான் திலீப் சுப்பராயன். அப்பா பேரை தாங்கி அப்பாவுக்கு மேலே மிகப்பெரிய பெயரை பெற்றுன்னு இருக்கும்போது எனக்கு வந்து முகமும் நல்ல சந்தோஷத்தில் தலைக்கிறேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி என்ன மாரி சொல்கிற லொக்கேஷன் பார்த்துட்டு சார் நீங்கள் இருந்து நீங்கள் எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு போங்கன்னாரு. இல்லை தம்பி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக வர்ணிக்கிறாரு தம்பி திலீப் சுப்ராயன் இந்த படத்தை பற்றி. சார் இது வேற சார், அது அவருடைய அதாவது அடி வயிற்றிலிருந்து சொல்லக்கூடிய உண்மைகளை அவருடைய முகம் சொல்லிச்சு. அந்த ஒரு உத்வேகத்தை நான் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அவ்வளோ பெரிய லெவலில் அந்த படம் எடுத்துன்னு போகணும்னு நினச்சின்னு இருக்கும்பொழுது இந்த படம் வந்து இறுதி கட்டத்தை நெருங்குது. நான் படத்தை பார்க்குறேன். படத்தை பார்த்துட்டு அப்படியே அரவணைச்சி, அதாவது சேய்க்கு தாய் இந்த முத்தம் விடுவாங்க இல்லையா, அந்த முத்தத்தை தம்பி மாரி செல்வராஜுக்கு நான் தந்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றிக்கு பிறகு நம்ம போய் சேர்றது நல்லா இருக்குதுன்னு அப்போவே ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு நம்பிக்கை அந்த படத்து மேலே. அந்த படம் அதாவது என் கண்கள் வந்து பணித்ததில்லை, கண்களை வந்து கண்ணீர் வந்து பெருக்கெடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை சொரிந்த ஒரு தருணம் தான் அந்த தருணம் அந்த எடிட்டிங் ரூமில் நான் பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பிலக்கணத்தை படைத்த தம்பியை வந்து என்னென்னைக்குமே என் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர், எங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர். அவருடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் நான் கூட இருப்பேன்றது அறுதிட்டு உறுதி கூறலாம். இந்த படத்தினுடைய நெருங்கி இது ரிலீஸுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணுறோம். 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 10ஆம் தேதி லாக்டவுன் 50%ன்றாங்க. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே என்னை சேர்ந்து தானே ரிலீஸ் பண்ணாத 50% தான் வேணான்றாங்க. நான் ஒரே முடிவு எடுத்தேன், நான் சொல்ல மாற மாட்டேன். எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறா தாளாளனாக தானு இருப்பான்னு சொல்லி நான் கண்டிப்பாக எண்ணியபடி சொல்லியபடி கர்ணன் விஜயம்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி டைரக்டர் போட்டார். பிச்சின்னு போச்சு. அடுத்த வாரமே என்ன பண்ணுறான், சண்டே கிடையாதுன்றான், நைட் ஷோ கிடையாதுன்றாங்க. எது வரையும் பரவாயில்ல. ஆனால் இந்த படம் அவ்வளோ பெரிய வசூலை கொடுத்தது. அந்த ஒரு நாள் வசூல், அதாவது என்கிட்ட கோயம்புத்தூரில் மன்னார் சொல்கிறாரு, தானே சார் இந்த படம் அதாவது தற்புகழ்ச்சிக்காக சொல்லலாம், தன்னை வீழ்ந்து தருக்கலும்னு சொல்லலாம், ஆனால் பாகுபலியை டச் பண்ணிட்டு போகுது இந்த படம்ன்றார். அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், கொண்டாடணும். ஆனால் இந்த கொரோனா வந்து இந்த லாக்டவுன் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடை விதித்தது.
ஆனால் தடையை மீறி வசூல் எங்களுக்கு கிடைச்சிது. எங்களுக்கு பெரிய லாபம் வந்தது. சாதாரண லாபம் இல்லை, ஆத்மார்த்த லாபம். இந்த தம்பி சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிற, ஐயோ நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்ல அவனை உண்மையிலே மறக்கூடாதுங்க. ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு அழகான ஒரு பாலம் அமைச்சு, ஒரு நட்பு பாலம் அமைச்ச அந்த பையன் உண்மையிலேயே அந்த வெங்கட் வந்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சச்சினில் எனக்கு ஒர்க் பண்ண காலத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் படம் கேட்பான். ஆனால் சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னேன். மாறி உடனே ஏற்றுக்குன்னு அவன் அவ்வளோ அழகாக இந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப பண்ணி கொடுத்து தன் சொந்த குடும்பத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணான். நேற்று கூட மாறி வந்து சொல்லிச்சு, இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணின்னுக்கிறான் சார்னு. ஆமாம் தம்பி அப்படின்னு சொன்னேன். ஆகவே அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் எல்லார் முன்னும் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லணும். திலீப் சுப்ராயனை பற்றி திலீப்பை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு நான் நீ ஒரு படம் டைரக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், நீ நடியா, உனக்கு அந்த முகம் இருக்குது, நான் உன்னை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துக்கும் போகும்போது தேனி செல்வராஜை பற்றி முந்தானத்து கூட ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அவரை பிடிங்க, அந்த படம் முடிச்சுட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேர்ந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்தது. இந்த படத்துக்கு வந்து உறுதியாக சொல்கிறேன், அத்தனை தேசிய விருதுகள்லாம் அள்ளிக்கின்னு வரக்கூடிய படம் இது. நிச்சயமாக நம்ம ஆர்ட் டைரக்டருக்கும் ஈஸியாக கிடச்சிடும், தேனி செல்வராஜுக்கும் கிடச்சிடும், ஸ்டண்ட்டுக்கும் கிடைக்கும், எல்லாம் தேனி ஈஸ்வருக்கு கிடச்சிடும். அதே மாதிரி மாரி செல்வராஜ் எத்தனை வசனத்துக்கு வாங்குவார், திரைக்கதைக்கு வாங்குவார், அதாவது இயக்கிறதுக்கு வாங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின பாட்டு கூட அவருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதாவது யுகபாரதிக்கும் அவருக்கும் ஒரு போட்டியே இந்த விருதில் கிடைக்கின்ற ஒரு டிக்டாக் வந்து நிற்கும். யுகபாரதிய பங்களிப்புலாம் சும்மா சொல்லக்கூடாது. அருமையான தம்பி, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு பாட்டு எழுதி நல்ல அசுரனுக்கு எப்படி ஒரு நெற்றிக்கு திலகமாக எள்ளுவாய பூக்களை கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் நல்ல பாடல்களை கொடுத்துருக்கிறாரு. பங்குபட்ட அத்தனை கலைஞரில் நான் விட்டுருக்கலாம். ஆனால் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த ஒரே பேர் சொல்லி மாரி செல்வராஜ் சொல்லி இந்த பேரில் நீங்கள் அத்தனை பேரை அடக்கன்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். தம்பி சுப்பிரமணிய சிவாக்கு என்ன திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வர். இந்த திணை அளவு நீ செய்கிறதே பனை அளவாக நான் அந்த நன்றியை நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.